வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூன் 3 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மௌனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்ல மெய் விளக்கம் பெற்றவர் கண்ணோட்டத்தில் என்கிற தலைப்பிலே, அதாவது மெய் விளக்கம் பெற்றவர் கண்ணோட்டத்திலே ஆன்மீகம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதனை அற்புதமாக நமக்கு புரியும் வகையிலே மிக எளிமையாக கூறுகிறார். காண்போம் வாருங்கள். மெய்ப்பொருள் என்றும் பொய்ப்பொருள் என்றும் நாம் பார்க்கலாம். மெய்ப்பொருள் என்பதற்கு எதிர்ப்பதமாக பொய்ப்பொருள் என்று பார்க்கலாம். பொய்ப்பொருள் என்பது வேறொன்றும் இல்லை, நாம் காணுகிற அத்துணை தோற்ற பொருட்களும். ஏனென்றால் அது நிலையானதல்ல, அழியக்கூடியது, மாற்றம் பெறக்கூடியது. இப்படி ஒரு நம் தோற்றத்தில் இருந்தாலும் தோற்றத்தில் தெரிந்தாலும் அது நிலையாக நிலைத்து நிற்பவை அல்ல. எனவே அது பொய்ப்பொருள் என்று நாம் சொல்லலாம். அதற்கு எதிர்ப்பதமாக மெய்ப்பொருள், அது நிலையானது, வற்றா இருப்புடையது, எப்போதும் இருப்பு நிலையாக இருப்பது என்கிற நிலையில அந்த மெய்ப்பொருளை நாம் காணலாம். அப்படி என்றால் அந்த மெய் விளக்கம் பெற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லாம் உள்ள இருப்பு நிலைதான் மூலம், அதிலிருந்து விண்டதுதான் விண் என்கிற உயிர்நிலை. அந்த விண் ஆனது அதனுடைய தற்சுழற்சியிலே இருப்பு நிலையோடவே உராசுகிற போது ஏற்படுகிறது காந்த அலை. அதற்கு பெயர் வான்காந்த அலை என்று உணர்கிறார்கள். அந்த வான்காந்த அலை அல்லது அது உடல் அளவில் இயங்கும் போது, ஜீவ அளவில் இயங்கும் போது ஜீவகாந்த அலை என்று சொல்லப்படுகிறது. இவை பருட்பொருட்களோடு மோதும் போது அவையேதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று மாறுகிறது என்பதையும் கண்டறிகிறார்கள். இறுதியாக எல்லாம் வல்ல இருப்பு நிலையே தான் விண்ணாகி, அதுவேதான் பஞ்ச பௌதிக பொருட்களாகவும் ஆகி, எல்லா பொருட்களிலும் இயக்க ஒழுங்காக வடிவாக மாறி, இறுதியாக தன்னையே அறியத்தக்க அளவிலே அதுவே 6வது அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனித உடலிலே என்பதனை கண்டறிகிறார்கள். இந்த நிலையிலே ஆன்மீக உணர்வை பெறுகிற அவர்கள் அந்த விளக்கத்தினை மக்களுக்கு தர முற்படுகிறார்கள் என்கிற அந்த செய்தியை நம்மிடத்தில் எடுத்து சொல்லும் போது அழகாக, நயமாக ஒட்டுமொத்த மெய் விளக்கத்தையும் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இன்றைய சிந்தனையிலே தருகிறார்கள் என்ற செய்தியினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.